ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பச்சை பயிரும் பீட்ரூட்டையும் வச்சு அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி. கிட்ஸுக்கெல்லாம் இது போல் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க. டிஃப்ரெண்ட் கலரோட. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து கல் மண்ணெல்லாம் தூசு சுத்தம் பண்ணிவிட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி கப்பில் நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணியை வெடித்து வேறு கப்பில் வச்சுட்டு பாசி பயிறு மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், ஒரு ஸ்மால் பீஸ் இஞ்சி, அதை 3ஆக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். தோலெல்லாம் சீவி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக மல்லி இலை, கூடவே கருவேப்பிலை. நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குற அப்படி இருந்தால் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எடுத்திங்கனாலே சரியாக இருக்கும். ரொம்ப சீரகம் சேர்த்துடாதீங்க. ஒரு வரி ஸ்மெல் வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு பிடிக்காது. அதனால் 1/2 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா சரியாக இருக்குது. 2 கப் பாசிப்பயிருக்கு 1/2 டீஸ்பூன். ஒரு கப்பாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி, நம்ம பச்சை பயிரை வடித்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கூடாது. ஒரு 3/4 வாசி, அதாவது இந்த பயிர் 3/4 வாசி மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. ஃபைனாக அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துடலாம். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக அரைச்ச மிக்சிலேயே தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துடலாங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா தோசை பதத்துக்கு இருக்கணும். தோசை மாவு இருக்கு இல்லைங்கன்னா அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ கலந்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், மாவு கரெக்டாக இருக்குது. தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா லேசாகவும் ஊற்றிக்கலாம், இல்லை ஊத்தாப்பம் போலையும் ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்கு தான் மாவு வந்து கரெக்டாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வேற ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பீட்ரூட், ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தோலை சீவிட்டு துருவி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்து வதக்கிடுங்க. பீட்ரூட் சாப்பிடாத கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து சாப்பிட்ருவாங்க. அந்த நெய்யோட ஸ்மெல்லுக்கு பீட்ரூட் அதில் வணங்கும் போது ருசி பார்த்திங்கன்னா அவ்வளோ அபாரமாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மாற்றி மாற்றி வதக்கிடுங்க. நல்லா பீட்ரூட் வந்து இந்த ஆயிலில் வதங்கணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறதுனால காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லைங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். இப்போ உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா சுருளை வதங்கிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு பீட்ரூட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பீட்ரூட்டை வந்து ஆற வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படியே டைரெக்டாக தான் ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். அது அப்படியே இருக்கட்டும் ஓரமாக. இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வைக்கிற பச்சை பயிரை எடுத்து தோசைகளாக ஊற்றிக்கலாம். நல்லா மெல்லிசாக கூட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஊத்தாப்பம் ரேஞ்சுக்கு தான், அதாவது கல் தோசை மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். மேலே கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு புறம் வெந்ததையும் திருப்பி போட்டுடலாம். பச்சை பயிரில் பாருங்கள் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. பச்சை பயிர் வந்து நம்ம வெறுமனே கடையில் செஞ்செல்லாம் கொடுத்தா இந்த குழந்தைங்க விரும்பவே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ 2 புறமும் வந்து வெந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி பீட்ரூட் வந்து வேக வச்சுருக்கிறோம். அதனால் இந்த பாசிப்பயிர் தோசை வந்து 2 புறமும் வெந்துடணும். வெந்த பிறகு கொஞ்சமாக எடுத்து பீட்ரூட்டை வந்து இது போல் ஓரங்களில் நீங்கள் பரத்தி விட்டுருங்க. பாருங்கள், இது போல் நல்லா நீங்கள் இது பீட்ரூட் பொதுவாக கேரட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே தோசை எடுத்து 2ஆக வந்து நம்ம மடிச்சிருவோம். மடித்து ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. இதை வந்து இப்போ திருப்பி போட்டுடலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா திருப்பி போட்டுருவோம். சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு திருப்பி போட்டு வேக வச்சுங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு கீழே வராமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு பச்சை பயிறு உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணி அருமையான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு வந்து
அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம பச்சைப்பயிரும் பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குழந்தைங்க, பெரியவங்க, ஏஜி பொண்ணுங்களாம் பார்த்திங்கன்னா விரும்பவே மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.